சபையினுடைய அறிவுத்தன்மை இல்லையா? சபையினுடைய அறிவுத்தன்மையில் நம்ம ஆண்டவரை தேட முடியாது. ஆகவே தான் கர்த்தர் இன் பிகினிங் இன் கார்டன் கர்த்தர் பாருங்கள், ஹெவன் அண்ட் எர்த், ஹி கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், ஹெவன் ஸ்பிரிச்சுவல், எர்த் ஃபிசிக்கல். ஹெவன் ஸ்பிரிச்சுவல், எர்த் நாலேஜ். ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ். 2 வித விருட்சங்களை அங்கே உண்டாக்கினார். சாத்தான் அவர்களை ஸ்பிரிச்சுவல் மோட்லேருந்து நாலேஜ் மோடுக்கு கொண்டு வந்தது அவன்தான். ஆனால் நம்ம சபைக்குள்ளே வந்துட்டா, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எனக்காக ஒருவர் வாசி. ஐசையா சாப்டர் 11 and 12. 11 chapter verse 2. ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இங்கிலீஷ்ல படிங்க. Mike. And the Spirit of Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and the fear of Lord. 7 spirits. 7 கர்த்தருடைய 7 ஆவிகள், கர்த்தருடைய 7 கண்கள். அதில் ஒரு ஸ்பிரிட் என்னது? த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், அறிவை உணர்த்தும் வசனத்தை தருகிற ஆவியானவர். அறிவோடு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்க பேச அதற்குரிய அபிஷேகத்தை தந்து நடத்துகிறவர். இது சபைக்குள்ளே வருகிற நமக்கு தான் இது பொருந்தும். த ஜீனியஸ் ஆஃப் த சர்ச். சபையினுடைய அறிவுத்தன்மையை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாட்களிலேயும் நாம் அதனுடைய 2வது பகுதியை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 34, 35 இந்த வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எல்லாருக்குள்ளேயும் ஒரே இருதயம், ஒரே மனம். இது கடைசி நாட்களில், சபை எழுப்புதல் நாட்களில் வரக்கூடிய சைன், ஃபஸ்ட்டு சைன் இதுதான். எல்லாருக்குள்ளேயும் ஒரே இருதயம், ஒரே மனம். ஒருவனாயிலும் தனக்குண்டானதை தனக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு we are the body of Christ. நம்ம அப்படி ஒரு பிரிவினை இல்லாதபடிக்கு கடைசி நாட்களில் the genius of the churchனுடைய அடையாளங்களில் இது ஒரு அடையாளம். ஒரே சரீரம், எல்லாரும் ஒரே சரீரமாய் ஒரே அவயமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக தனித்தனி அவயமாக இருந்தாலும் ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறதை இது குறிக்கிறது. 34ஆம் 35ஆம் வசனம். 34, 35. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்தது. இது அறிவை உணர்த்தும் வசனமாகிய ஆவியானவர், ஞானத்தை போதிக்கும் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே இருந்தால் இப்படி இருப்பாங்க. ஈக்குவல் ஷேர், எல்லாருக்கும் ஈக்குவலாக, எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். பரலோகத்தில் நமக்கு அங்கே என்ன இல்லை, பிரிவினை இல்லை, பாகுபாடு இல்லை. அதே பரலோகத்தின் ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருப்பாரானால் இல்லையா? ஏசாயா 11:2 நீங்கள் படிச்சிங்கள, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்
ஆலோசனையும் பலனையும் அறிவையும் உணர்த்துகிற ஆவியுமாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து தங்கியிருப்பார். அப்படி தங்கி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரே தாட்ஸ், ஒரே திங்கிங், அந்த ஒரே விதமான பேச்சு. இன்றைக்கி ஒரே விதமான பேச்சு எங்கே இருக்குது? ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், அதோட சரி. மற்றபடி இருக்கா? ஃபெலோஷிப் இருக்கா? ஐக்கியம் இருக்கா? செக் பண்ணணும். இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆழமாக வரணும், ஆழமாக டீப்பாக வரணும். வந்தால் அந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே இயேசுவை போல் நம்ம மாறும்போது, இயேசு தனக்கென்று ஒன்றுமே வைத்து கொள்ளாதவராய், தனக்கென்று ஒன்றுமே இல்லாதவராய் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அப்படி இருந்ததாக வேதத்தில் நாம் பார்க்குறோம். மேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஆமென் நம்ம வரணும்னா பவர் ஆஃப் த ஏர்லி சர்ச் ஆக்ட்ஸ் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும். அப்போது அதுக்கு மெயின் திங் என்னென்னா த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதுதான் மெயின். அவர் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்ன செய்வீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். But ye shall receive power after that the Holy Ghost is come upon you. Amen. And ye shall be witness unto me both in Jerusalem and in all Judea, Samaria, unto the uttermost part of the earth. But ye shall receive power. இந்த பவருக்கு தான் நம்ம அடிக்கடி நம்ம சபையில் அதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். மூல பாஷை கிரேக்க பாஷையில் டுனாமிஸ், DUNAMIS, டுனாமிஸ். டுனாமிஸ்னால் தமிழில் இயற்கைக்கு அப்பால்பட்ட வல்லமை. இயற்கைக்கு இயேசு இந்த அப்பால்பட்ட வல்லமையில் தான் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் ஊழியம் செய்தார். சமுத்திரத்தின் மேல் நடந்தார் இல்லையா? ஆமென். அதே போல் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் தன்னுடைய சீஷர்களை உயர்ந்த மலையில் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போ ஒரு நாளில் நம்ம டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆகுவதற்கு இந்த ஹோலி கோஸ்ட் பவர், ஹோலி ஸ்பிரிட் பவர், இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீனியஸ் சர்ச்சில், ஒரு ஜீனியஸ் சர்ச் அறிவு சார்ந்த சபையாக இருக்கிற சர்ச்சில் நம்பர் 1 அவங்களுக்கு தேவை என்னென்னா அபிஷேகம். ஒருவனாயிலும் தனக்கு உண்டானதை தனக்குன்னு சொல்லலை. எல்லாவற்றையும் சமமாக பார்த்து, எல்லாத்தையும் ஒரே இருதயமாக பார்த்து, எல்லாருடைய பாரங்களையும் ஒரே பாரமாக பார்த்து, ஆமென், எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நேசிக்கக்கூடிய அந்த பக்குவப்பட்ட அந்த ஒரு அன்பு, அந்த பக்குவப்பட்ட அந்த ஞானம், அந்த பக்குவப்பட்ட அறிவு நமக்குள்ளே இருக்கணும்னா மெயின் திங் த ஹோலி ஸ்பிரிட் ஃபில்லிங். இது கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் உங்களால் அது முடியாது. அதுதான் ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறோம். சும்மா ஆவிக்குரிய சபைன்னு பேரை வச்சுக்கிட்டு அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் காட். முதலாவது நீங்கள் பலன் அடையணும். அந்த பலன் தான் எப்படிப்பட்ட பலனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பால்பட்ட வல்லமை. இந்த இயற்கைக்கு அப்பால்பட்ட வல்லமையில் நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் பலனடைய ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன், புது நியூ ஸ்ட்ரென்த், நியூ பவர், நியூ ஆயில், நியூ ஃபில், இப்படி நியூ எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 என்ன போட்டிருக்கு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, நியூ கிரியேச்சர். ஹோலி ஸ்பிரிட் உங்களை ஃபில் பண்ணும்போது யூ ஆர் த நியூ கிரியேச்சர். ஆல் திங்ஸ் ஆர் பாஸ்ட் அவே. பழைய காரியங்கள்லாம் போயிடும். தாட்ஸ் வைஸ், திங்கிங் வைஸ், ஆமென், எல்லாம் போயிடும், பழசெல்லாம் போயிடும். இந்த அபிஷேகம் அந்த காரியத்தை செய்யும். இந்த அபிஷேகத்துக்கு தானே
இன்னும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் என்ன போடப்பட்டிருக்கிறது, இந்த டுனாமிஸ் பவருக்கு டைனமோ அண்ட் டைனமைட். டைனமோன்னு ஒரு பதம் வருது, இன்னொரு பதம் டைனமைட்னு வருது. அதனுடைய டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பவர், டிஸ்ட்ரக்ஷன் பவர், உருவாக்குகிற வல்லமை. இந்த அபிஷேகத்தினாலே நிறைய பேரை நீங்கள் உருவாக்க முடியும். இந்த கிரேட் பவர். ஹல்லேலூயா, ஆமென். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சும்மா இருக்க மாட்டீங்க. என்ன குறை உனக்கு, என்ன டல்லாக இருக்க, என்ன குறை, அப்படி வாங்க அப்படி ஜெபம் பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த பவர் உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் இருந்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகும். அவங்கள அப்படியே அதை பாஸ் பண்ணணும், அப்படியே அவங்க மேலே அந்த வல்லமை இறங்கும். இதை நீங்கள் எழுப்புவதில்லை, இதற்கு சர்வசாதாரணமாக நடக்கும். ஆன் ஸ்ட்ரீட்டில் நடக்கும், ஆன் பஸ்ஸில் நடக்கும், ட்ரெயினில் நடக்கும், காலேஜில் நடக்கும். உங்களிலிருந்து த டைனமோ பவர், த டைனமைட் பவர், டைனமோ பவர் ப்ரொடியூஸ் இட்ஸ் உங்களுக்குள்ளேருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நியூ கிரியேச்சர், நியூ கிரியேச்சர், நியூ 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 நியூ. எஸ், தருகிறவர் யார்? த ஹோலி ஸ்பிரிட், பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதுதான் தமிழில் சிம்பிளாக வருது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவி. என்ன பலன்? இத்தனை பலன் இருக்கு, இவ்வளோ பலன் அதுக்குள்ளே இருக்கு. ப்ரொடியூஸ், ஆமென். டைனமோன்னு என்னது? இட்ஸ் ப்ரொடியூசர்ஸ். உங்களுக்குள்ளே உருவாகும். உங்களுக்குள்ளே இருந்து புது 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 ஞானம். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இயேசுவை பேசுகிறவங்க இயேசுனுடைய வார்த்தையில் கேட்டால் இவர் தச்சன் அல்லவா, இவருடைய தாயார் சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்காங்களே, இவருக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? த்ரூ த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னுடைய ஷோவிங் இருக்கணும். சபையில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட தனித்தன்மையாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள், பழையனெல்லாம் ஒளிந்து போயிடும். பழைய ஸ்வாபம், பழைய காரியம், இன்னும் உங்களால் விட முடியாத ஏதோ ஒரு பலவீனம், இன்னும் உங்களால் செய்ய முடியாத ஏதோ ஒரு காரியம், உங்களால் ரொம்ப நாள் போராடி இந்த காரியத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்துலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் ரொம்ப அழுது புலம்பி கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்துருவார். எஸ், சடன் நடக்கும், சடன். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சடுதியிலே வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. The sound came from heaven. Suddenly the sound. Suddenly. When they prayed, suddenly the places were shaken. Hallelujah. Amen. Suddenly. ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கிற காரியத்தில் ப்ராப்பர் அனாயிண்டிங் உங்களுக்குள்ளே இறங்கி வந்து நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் அதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆமென். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். Amen. He had shed forth this which you now see and hear. Hallelujah. தேவன் ஆயத்தம் பண்ணினதை இன்னும் சபையை காணாமல் இருக்கு. அது பொழிந்தருளத சபை ஆராதனையில், வார்த்தையில், அனாயிண்டிங் போர்ஷனில் இல்லையா, நம்ம சபையில் அதுக்குன்னே ஒரு போர்ஷன் வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour அதுக்குன்னே நம்ம ஒதுக்கி இல்லையா. அதனால தான் மற்ற சபையோடு நம்ம சபையில் நேரங்கள் அதிகமாகுது. ஆமாம், நிறைய பேர் வர யோசிக்கிறதுக்கு காரணம் அதான். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆக்குறீங்க நீங்கள். ஆனால் அவ்வளோ நேரமும் பொறுமையோடு இருந்து இந்த வாலிப நாட்களில் நீங்கள்லாம் பொறுமையோடு இருந்து சபையில் அதிலலாம் நீங்கள் ஒத்துழைச்சி வர்றீங்கன்னா நீங்கள் நினைக்கணும், நான் இவ்வளோ நாளும் இருந்து இந்த வல்லமையை ப்ராப்பராக பெறாமல் இருக்கிறேன், இந்த வல்லமை பெற்றிருக்கிறேன், ஆனால் நான் ப்ராப்பரான வல்லமை இருக்கா? ஆமென். அப்போ அதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த வல்லமையில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30 எழுதி வச்சுக்கோங்க. 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஒரு மொத்தத்தில் ஒரு 7 காரியங்களை நம்ம வேகமாக பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. இங்கிலீஷில் படிமா. And
with great power and with great power gave the apostles witness of the resurrection of the Lord Jesus, and great grace was upon them all. அப்போ great grace இல்லையா? கிரேட் கிரேஸ்னு என்னது? பூரண கிருபை. நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஒரு கிருபை வருது, ஜஸ்ட் கிரேஸ். எபேசியர் 2:8 அது பூரண கிருபை அல்ல, கிருபை. கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. இன் பிட்வீன் நம்ம என்ன செய்கிறோம்? உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய், உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்குறார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவி அவங்க மேலே இருக்கிறார். அவங்களுடைய ஊழியத்தில், அவங்களுடைய பேச்சில், அவங்களோட செய்கையில் இருக்கிறதுனால பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்துன்னு நீங்கள் அப்போஸ்தலர் 1:8 பார்த்தீங்க. சாட்சிகளாக இருப்பீங்க பார்த்தீங்க. அந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக வருகிறது? எப்படிப்பட்ட விட்னஸாக வருகிறது? கிரேட் பவர். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்கள், கிரேட் பவர். ஹல்லேலூயா, ஆமென். என்ன பவர்? கிரேட் பவர். ஹல்லேலூயா, கிரேட் பவர். வித் கிரேட் பவர். நம்பர் 1, கிரேட் பவர். அடுத்தது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் அப்போ மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்கிலீஷில் படி. And what is the exceeding greatness of his power to us? To us what? Us what who believe, according to the working of his mighty power. Mighty power. முதல்ல என்ன பவர்? Great power. அடுத்தது என்ன பவர்? Mighty power. Mighty power. Mighty power. மிகுந்த வல்லமை, மிகுந்த வல்லமை. Mighty power. அடுத்ததாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சேம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதே வசனம் தான். எக்ஸீடிங் பவர். என்ன பவர்? எக்ஸீடிங் பவர். எக்ஸீடிங் கிரேட் பவர். எக்ஸீடிங் கிரேட் பவர். வாட் இஸ் த எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர் டு அஸ் வாட் ஹூ பிலீவ்? இல்லையா? எக்ஸீடிங் அண்ட் கிரேட் பவர். எக்ஸீடிங் அண்ட் கிரேட் பவர். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். But we have this treasure in the earthen vessels, that the excellency of the power may be God of God and not of us. அப்போ அடுத்த ஒரு பவர் இருக்குது, எக்ஸலன்ட் பவர். 2 கொரிந்தியர் 4:7 என்ன பவர்? அது எக்ஸலன்ட் பவர். என்ன பவர்லாம் பார்த்தோம்? கிரேட் பவர் ஆக்ட்ஸ் 4:33, மைட்டி பவர் எபேசியர் 1:19, எக்ஸீடிங் கிரேட் பவர் எபேசியர் 1:19, எக்ஸலன்ட் பவர். எக்ஸலன்ட் பவர். ரோமர் 1:20 எழுதி வச்சுக்கோங்க. நோட்டு கொண்டு வந்துருக்கணுமே, கொண்டு வரலையா? கொஞ்சம் பேர் எழுதி வச்சுக்கணும். ரோமர் 1:20. ரோமர் 1:20. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நித்திய வல்லமை, eternal power. Even his eternal power and Godhead. Eternal power. Eternal power. Eternal power. அடுத்தது கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். மகிமையான வல்லமை, according to his glorious power. என்ன பவர்? glorious power. glorious power. கொலேசியர் 1:11 glorious power. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. இங்கே ஒரு பவர் இருக்கு, திவ்ய வல்லமை. அக்கார்டிங் அண்ட் ஹிஸ் டிவைன் பவர். என்ன பவர்?
டிவைன் பவர். ஹல்லேலூயா. என்ன பவர்லாம் பார்த்தோம்? கிரேட் பவர், மைட்டி பவர், எக்ஸீடிங் பவர், எக்ஸலன்ட் பவர், எட்டர்னல் பவர், க்ளோரியஸ் பவர், டிவைன் பவர். 7 விதமான வல்லமைகள். இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த 7 விதமான வல்லமைனாலும் நிரப்பும்படியாக ஜெபம் பண்ணுங்க. நிரப்பணும்னு கேளுங்க, கர்த்தர் நிரப்புவார். பாருங்கள், நம்ம கடந்த நாளில் 7 விதமான ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வச்சு நம்ம ஜெபித்தோம் இல்லையா? சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 7 விதமான ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வச்சு நம்ம ஜெபித்தோம். இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்ம சபை கட்டுவதற்குரிய அந்த வாசல்களை திறந்திருக்கிறார். ஸோ பூரணத்தை குறித்து நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்ம என்ன பார்த்தோம்? பூரண வல்லமை எப்படி பார்த்தோம்? எஸ்ஐயா 11:2 7 ஸ்பிரிட்ஸ். அது எப்படிப்பட்ட ஸ்பிரிட்ஸாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். படிங்க, அதை ஜெபம் பண்ணுவோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். ஞானம், உணர்வு, கவுன்சில், ஆலோசனை, பலன், நாலேஜ், ஃபியர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி, கர்த்தருடைய ஆவி. 7 ஸ்பிரிட்ஸ். 7. அது நல்லா தியானிங்க. அதுக்குள்ளே இருக்கிறது அந்த வல்லமை தான் 7 விதமான வல்லமைகள். 7 விதமான வல்லமைகளை குறித்து பார்த்தோம். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட வல்லமைனால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த வாலிப வயதில் நாங்கள் ஏனோ சும்மா நாங்கள் ஜீனியஸ் சர்ச், ஆமென், நாங்கள் ஒரு பெரிய சபையாக கட்டட அளவில் ஒரு பெரிய சபையாக இல்லாமல் இருந்தாலும் நீர் எங்களோட அசைவாடுகிறீர், எங்கள் ஆராதனையில் அசைவாடுகிறீர், எங்கள் வர்ஷிப்பில் அசைவாடுகிறீர், எங்களுடைய சாட்சியில் அசைவாடுகிறீர், எங்களுடைய ஒழுக்கத்தில் அசைவாடுகிறீர். பிசாசானவன் எப்படியோ விதத்திலெல்லாம் எங்களை பிரித்து வேறு விதமாய் கொண்டு போகிற வேளையிலெல்லாம் நீர் உம்முடைய சத்தத்தை அனுப்பி He sent His word and heal. Amen. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவித்து குணமாக்க வல்லவர் என்று சொல்வது போல எங்களோடு கூட இருந்து வார்த்தைகளை அனுப்பி எங்களை தேற்றுகிறீர். இப்பொழுதும் எங்களை தேற்றி அனுப்புகிறீர். உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுத்த எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிட